ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களே, இந்த காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசியிலே 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே கன்னிராசியான அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 20ஆம் தேதியே குமார சஷ்டி என்கிற சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 21ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படிங்கிறதுக்கான துர்கையின் வழிபாட்டினாலே எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கலாம். 22ஆம் தேதி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடனை வழிபடுவதனாலே இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். 26ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 23ஆம் தேதி புதன் வக்கர முடிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. இந்த கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் குருவும் உச்சப்பட்டு, சூரியன் கடகராசியில் இருக்க உச்சப்பட்ட குரு அங்கே அமர்ந்து 2 பேரும் சேர்ந்து யோகபாரமாக அமைகிறார்கள். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியில் இருப்பதனாலே எச்சரிக்கையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவசர கதியிலே எதுவும் பண்ணக்கூடாது. சனி பகவான் வக்கரகதியிலே இருப்பதனாலே 26ஆம் தேதி வக்கரத்தை தொட்டு ராகுவை தொட போகிறார். இப்போ இதையுமே பெருசாக பண்ணணும்னு அவசரமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. முயற்சி தளராமல் இருப்பவர்களுக்குத்தான் வெற்றி. யார் ஒருவர் முயற்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்க வெற்றி வராதுன்னு குறள் சொல்றது. அப்போ எதுக்கும் அழகாக யோசித்து அந்த வேலையை செய்பவர்களுக்கு வெற்றி உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு அந்த பலனை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உண்டு. 22ஆம் தேதி அவர் உள்ள வருவார் சுவாதியில். அப்போ வரும்போது புதன்கிழமை சுவாதி நட்சத்திரத்தை தொடுகாலத்தில் நரசிம்ம பெருமானை மனதில் நினைந்து வெற்றிக்கான வாய்ப்புகளை நீங்கள் செய்ய லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ரிண விமோச்சன அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல கடன், ஆரோக்கிய குறைபாடு, எதிரிகள் தொல்லை அனைத்தும் நீங்கும். அந்த ரிண விமோச்சனமானது உங்களை கை கொண்டு மேலே கொண்டு வந்து மேலே சுவாமி விடுற மாதிரி கரவலம்பம்னு சொல்லுவோம். அப்படி கொண்டு நிற்கும். ஏன்னா நரசிம்மர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பிரகலாதன் கூப்பிட போகிறான். கூப்பிட்டா நான் அவனுக்கு அப்சியர் ஆகணும். அவன் எதில் இரண்யாக்ஷன் சொல்கிறானோ அந்த இடத்துலேருந்து நான் ரூபமாக வெளியில் வரணும். அவன் புல்லில் சொல்லுவானா தூணில் சொல்லுவானான்னு தெரியலேன்னு எல்லா இடத்துலையும் நாராயணன் இருக்கிறார். அப்படி நாராயணன் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இந்த நரசிம்ம பெருமானுடைய தன்மையிலே நீங்கள் மனதிலே எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இந்த வாரத்தை நடத்துங்க. எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். உங்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இல்லையா? உனக்கும் கீழே உள்ளவன் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லியிருக்கு. அதனால நமக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட உதவிக்கரங்களை நீட்ட அதுவே உங்களுக்கு லாபமாய் மாறும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக இருக்கும். 3
7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி தொழிலிலே வளத்தை காணக்கூடிய வாய்ப்புகளை நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரம். அதிலே உங்களுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் உங்களை பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.